ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோசப் விஜய். ஸோ தமிழில் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எஸ், நான் தான் சாண்டா கிளாஸ். குழந்தைகளா என்னடா லூஸ் மாதிரி நான் தான் சாண்டா கிளாஸ்னு வந்து வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ருக்கோ பையா அது எதனால் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். அண்ட் அதே மாதிரி குட்டும் பனி அப்படின்ற ஒரு பாட்டை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட. நீங்கள் ஏதாச்சும் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த பாட்டோட லிங்க் ஆட் பண்ணுறேன். பார்த்து இந்த பாட்டை கேட்டு நம்ம கிறிஸ்மஸ் வைபை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் தான் சாண்டா கிளாஸ் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சாண்டா கிளாஸ் அப்படின்னா இந்த பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? ஒரு ரெட் ட்ரெஸ்ஸு, ஒரு வெள்ளை தாடி, சிரிச்சுட்டே குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இமேஜினரியாக வந்து ஒரு பர்சனை வந்து நம்ம கிரியேட் பண்ணி சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து செலிப்ரேட் பண்ணி இந்த கிறிஸ்மஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் சாண்டா ஒரு ஃபேண்டசி மட்டும் இல்லைங்க. ஒரு டைமில் உண்மையாக ஒரு மனுஷன் வந்து இருந்தான். அவன் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ். ஸோ 3rd centuryயில் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் நிக்கோலஸ் வந்து ஒரு ரிச்சான ஃபேமிலியில் பிறக்கிறான். இவன் தான் ஒரு ரிச்சான ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அவனோட ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு ஹார்ட்டாக இருந்தது, கைண்டான ஒரு ஹார்ட்டாகவும் இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிக்கோலஸோட அம்மா அப்பா வந்து இறந்துடுறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் வந்து பாதிச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நிக்கோலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவன் ஹார்ட் வந்து கைண்டாக மாறுது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி அவன் பேரண்ட்ஸ் இல்லை, இப்போ அவனை பார்த்துக்க யாருமே இல்லை, ஒரு சின்ன பையன் எப்படி வந்து இந்த வயசுல இவ்வளோ கைண்டாக ஆகிறான், அவன் மனசு வந்து ஹார்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்காம அவன் ரொம்ப கைண்டான பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிருக்கான் அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம். நிக்கோலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தில் வந்து பிலீவ் பண்ண ஆரம்பித்தான். ஸோ காட் கொடுத்த இந்த ஒரு பிளெஸ்ஸிங், அதாவது அவன் ரிச்சாக இருக்கிறான்ல, ஸோ காட் கொடுத்த இந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை எனக்கு மட்டும் நான் செல்ஃபாக வந்து அதை பொத்தி பாதுகாத்து நான் மட்டுமே அதை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவன் முடிவெடுத்து அதை மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி அதுலேருந்து வர சந்தோஷத்தை மட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசில் அவன் இந்த ஒரு விஷயத்த வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ காலங்கள் போகுது, நிக்கோலஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கான். அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் பிஷப்பாக மாறுறான், மினிஸ்ட்ரிஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நிக்கோலஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவரான ஒரு ஃபேமிலியை பற்றி அவன் கேள்விப்படுறான். ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அந்த 3 பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் அந்த அப்பா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்து பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சி நீல் டவுன் பண்ணி கடவுள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து எங்கேயும் அசிங்கப்படாமல் என் பொண்ணுக்கு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த இருள் சூழ்ந்து இருக்குது, நான் வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன், இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஃபேமிலியோட ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது, லைக் வெளிச்சம் இல்லாமல், ஹோப் இல்லாமல். ஸோ நிக்கோலஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே நிக்கோலஸ் அவன் வீட்டிலேருந்து சைலண்ட்டாக வெளியே வரான், யாருக்கும் தெரியாமல், யார்கிட்டையும் சொல்லாமல். அந்த ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படின்னு நிக்கோலஸ் தெரிஞ்சுட்டு அந்த ஃபேமிலி இருக்க வீட்டுக்கு நிக்கோலஸ் சைலண்ட்டாக போகிறான். வீட்டு நடுவில் நெருப்பு எரிஞ்சிட்ருக்க அந்த இடத்துல நிக்கோலஸ் சைலண்ட்டாக ஒரு பாக்ஸை தூக்கி போட்டு வந்துடுறான். ஸோ டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா ஷாக்காகி எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா திடீர்னு ஒரு பொட்டி வந்து இருக்குது. அது என்னதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக கோல்டு காயின்கள். அவர் ரொம்ப ஷாக் ஆகுறது, எங்கேருந்து வந்து ஏது வந்து புரியல. அவர் அழுவ ஆரம்பிச்சிடறாரு, கடவுளே கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இதே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அழுகையே மாறிச்சு, சிரிப்பு சத்தமும் கேட்டுச்சு. சடனாக ஒரு சவுண்டு கேட்குது வீட்டு மேலேருந்து. உடனே ஓடி போய் வெளியே திறந்து பார்த்தா சில் அவுட்டில் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் டைமில் ஏதோ ஒரு வண்டியில் வந்து போகிறாரு. இது வந்து அந்த அப்பா வந்து பார்க்குறாரு. அவர் செம ஷாக்கு, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு கோல்டு அவங்க அப்பா கிடச்சதுனால இது கடவுளே கொடுத்தாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த கோல்டு காயின்ஸை வச்சு அந்த அப்பா தான் பொண்ணுக்கு கல்யாணத்தை நல்லா கிராண்டாக வந்து பண்ணி முடிக்கிறாரு. இந்த விஷயம் நிக்கோலஸ் கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகுது. ஒரே நைட்டில் அவங்க லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மாறிச்சு. ஆனால் நிக்கோலஸ் எங்கே போனான்? அவன் எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கல, அவன் வந்து எங்கேயுமே நிற்கலை. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸப்பியர் ஆகிட்டான்.
ஒரு தேங்க்ஸ் கூட வந்து நிக்கோலஸ் வந்து அந்த ஃபேமிலிகிட்டேருந்து எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஃபேமிலி மூலிமா ஒரு விஷயம் வந்து அந்த ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. நம்மளுக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒருத்தர் வந்து நைட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இதை பற்றி மிகப்பெரிய விஷயங்களாக பேசப்பட ஆரம்பிச்சது. எல்லாருமே அவங்கவுங்களோட தேவைகளை வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நிக்கோலஸ் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நைட் டைம்லையும் நிக்கோலஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து சைலண்ட்டாக ஒரு கிஃப்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இது வந்து பல வருஷங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. சாண்டா கிளாஸ் ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் மூலியமா கடவுள் நமக்கு வந்து எல்லாத்தையும் தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து எல்லார் வாழ்க்கையிலும் நம்பிக்கையும் ஒரு வெளிச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக ஆரம்பிச்சது. எல்லார் வாழ்க்கையிலையுமே எல்லார் வீட்லேயுமே ஒரு சந்தோஷம் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ காலங்கள் போகுது. நிக்கோலஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும். 5th செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் வந்து இறக்குறாரு. ஸோ நிக்கோலஸ் தான் சாண்டா கிளாஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கல்லறைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லெஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாண்டா கிளாஸ்ன்றது மாறினாரு. நிக்கோலஸ் என்னதான் இறந்தாலுமே இந்த ஸ்டோரி வந்து ஒரு லெஜெண்டான ஸ்டோரியா ஒரு மாறிச்சு. சாண்டா கிளாஸ் வந்து ஒரு லெஜெண்டான ஒரு கேரக்டரா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, அதுவும் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல. அதுக்கப்புறம் நிக்கோலஸ் என்ன விதத்துல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இல்லாதவங்களுக்கு சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் அணிஞ்சு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது காலங்கள் போக போக கிறிஸ்மஸ்னாலே சாண்டா கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாற ஆரம்பிச்சது. எல்லாருமே மக்களுக்கு ஒருத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கைண்டா இருந்துட்டு இந்த 2025லையும் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு ஒருத்தருக்கும் கிஃப்ட் பண்ணி நம்பிக்கை கொடுத்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் என்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா அது 5 ரூபாய் இல்லாதவங்க கேட்கும்போது அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த 5 ரூபாயில் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நான் பார்க்காம இருந்தேன் அப்படின்னா அதுதான் என்னோட ரியல் சந்தோஷம். அண்ட் அப்படிதான் நான் இருக்கணும். அப்படி இருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வர வேண்டியது தானாக வரும். ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் நான் தான் சாண்டா கிளாஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாண்டா கிளாஸ் இருக்காங்க. இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன கைண்ட்னஸோட ஒரு சின்ன ஸ்மைலோட நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலே போதும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா ஒரு நல்ல விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அமையும். ரியல் சாண்டா வந்து ஸ்கைலெல்லாம் இல்லைங்க, எல்லாரோட மனசில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போ தான் பண்ணணுமா கேட்டிங்கன்னா இல்லை, இது நீங்கள் வந்து நம்மளால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் பண்ணணும். ஸோ நிக்கோலஸோட ஸ்டோரியிலேருந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன், இதை நீங்களும் எடுத்துப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் ரிமைண்ட் பண்ணுறேன், கொட்டும் பனி அப்படின்ற பாட்டை வந்து பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிறிஸ்மஸ் வித் கொட்டும் பனி வைப். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா நான் மறுபடியும் கார்டில் ஆட் பண்ணுறேன். என் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய்.